உன் மனதிற்குள் இருந்து ஒரு சிறு நம்பிக்கையை இன்று என் முன்னால் வை. இந்த கணபதியை நினைத்து உன்னுடைய உள்ளத்தை அமைதியடைய சொல். நான் இப்பொழுது ஆசிகளை வழங்க வந்திருக்கின்றேன். நீ உன்னுடைய ராசிகளை தொட்டிருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய முழு விளக்கத்தை இப்பொழுது உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஒவ்வொருவரின் ராசிகளுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை முறை உண்டு. மன அமைதி செயல்முறை கடவுளை அணுகக்கூடிய முறைகளை கொண்டு அந்த விளைவுகளும் மாறுபடுகின்றது. நீ தொட்டிருக்கும் இந்த ராசி நீ பிறந்த தருணத்தில் உன்னுடைய கோள்கள் நீ பின்பற்ற வேண்டிய பாதையை முன்கூட்டியே வரைந்து விட்டது. அந்த பாதை கடினமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வரமாகும். ஏனென்றால் நீ அந்த சிரமங்களுக்குள் மூழ்கும் பொழுது உன்னுடைய உண்மையான உள்ளாற்றலை நீ காண முடிகின்றது. கணபதி இன்றைய தினத்தில் அதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கின்றேன். உன்னுடைய வழி இனி மறைக்கப்படாது. தூரத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் என்னுடைய ஒளி உன்னை கவனித்து கொண்டே இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொருவருக்கும் தனித்த சொரூபம். வாழ்க்கையின் 3 முக்கிய பயணங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. நிலைத்த தன்மை, நம்பிக்கையின் சோதனை, இறைவனிடம் திரும்புகின்ற தருணம். இது 3மே எல்லோருக்கும் பொதுவானதாக விளங்குகின்றது. உன் மனதின் அமைதியை தொலைக்காத பொழுது அதுதான் முதல் வெற்றி. தற்காலிகமான தேடல்களில் நீ சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது 2வது வெற்றி. கடவுளை நினைக்கும் தருணம் எப்பொழுதும் வாழ்க்கையின் திருப்பு முனையாக முழு வெற்றியை கொடுக்கின்றது. ஒரு கதவு மூடுகின்றது என்றால் 10 ஜன்னல்கள் திறக்கப்படும். மூடிய கதவின் முன்பாக நின்று அழுது கொண்டே இருப்பதை விட அந்த ஜன்னல்களை கவனிக்க வேண்டும். அழுது கொண்டே இருந்தால் உனக்காக திறக்கப்பட்ட விஷயங்களை கவனிக்க முடியாது. வாழ்க்கையின் மிக பெரிய பாடம் என்னவென்றால் விட்டுவிடு. நீ தவற விட்டதை நினைத்து வாடுவதை விட்டுவிடு. இன்று கிடைத்த என்னுடைய சிறு அருளை எப்பொழுதும் கொண்டாடு. அது மிக பெரிய மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். மேஷம் என்றால் முன்னேற்றம் வேண்டுமென்றால் பொறுமையை பின்பற்ற வேண்டும். பொறுமையை பின்பற்றினால் வெற்றி என்பது நிச்சயம் தேடி வரும். ரிஷபத்திற்கானது உறுதியும் அமைதியும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை என்பது மலரும் தன்மையை பெறும். இவை 2ம் இல்லாவிட்டால் வாழ்க்கை மலர்வது கடினமாகிவிடும். உறுதியும் அமைதியும் சேர்ந்து இருக்க வேண்டும் வாழ்க்கையில் மலர்ச்சி பெற. மிதுனத்திற்கு தேவையானது பயம் நீங்க வேண்டும். மன உறுதி தேவை. மன உறுதி உன்னிடத்தில் இருந்தால் அத்தனை பீதியும் உன்னை விட்டு நீங்கும். வாழ்க்கை சிறப்பாகும். கடகத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். சாந்தியை தேடி செயல்பட வேண்டும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சிம்மத்தை பொறுத்தவரை பெருமையை விட பண்பை பின்பற்றுவது நிலைத்த நன்மையை கொடுக்கும். பெருமையாக செயல்பட்டாலும் அந்த இடத்தில் பண்பை நீ பின்பற்றினால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கன்னியே, உனக்கு விவேகம்தான் பலம். சந்தேகம் என்பது உன்னுடைய விரோதம். விவேகத்தை பலமாக கொண்டு சந்தேகத்தை விட்டொழித்தால் உன் வாழ்க்கை வளம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். துலாமிற்கு சமநிலை தேவை. கூடுதல் ஆசைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். பேராசை என்பது உன் வாழ்விற்கு வேலைக்கு ஆகாத ஒன்று. இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலையோடு இருக்க கற்றுக்கொள். தேவையற்ற ஆசைகளை மனதில் கொண்டு எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் இரு. விருச்சகம் ஆழம் உண்டு, ஆனால் வெளிப்பாடு நிதானமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்திக்கின்றோமோ அதனுடைய வெளிப்பாடு அவசரமாக முடிந்து விடாமல் அதை வெளிப்படுத்தும் பொழுது நிதானமாக வெளிப்படுத்தினால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தனுசு, எதிர்பார்ப்புகளை குறைத்தால் உன் வாழ்வு அதிக மகிழ்ச்சியுடன் இருக்கும். எதிர்பார்ப்பு அதிகம் வைக்கும் பொழுதுதான் ஏமாற்றம் அந்த இடத்தில் அதிகம் ஏற்படுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் குறைவது போல தோன்றுகின்றது. நிம்மதியை தொலைத்து விடுவது போன்ற நிலை ஏற்பட்டு விடுகின்றது. எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் உன் வாழ்க்கை உன் வசம் ஆவதை நீயே உணர்வாய். மகரத்தை பொறுத்தவரை கடின உழைப்பை விட வினைத்திறனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். எல்லாவற்றையும் கடின உழைப்பை கொண்டே வென்றுவிட முடியும் என்றும் சொல்லிவிட முடியாது. எளிமையாக சில விஷயத்தையும் நீ பெற்றுவிட முடியும். உன்னுடைய
வினைத்திறனும் உனக்கு முக்கியமாக தேவைப்படுகின்றது. கும்பத்தை பொறுத்தவரை யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னுடைய பாதை தனி பாதை. அந்த பாதையில் நீ செல்ல வேண்டும். அதுதான் உனக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிறருடைய பாதையை நீ கவனித்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ திரும்ப முடியாது. யாரையும் ஒப்பிடாமல் உனக்கான தனி அடையாளத்தை தனி பாதையில் உருவாக்கிக்கொள். மீனத்தினுடைய கனவுகள் அனைத்தும் அழகானவை. ஆனால் அது செயல்திறனோடு சேர வேண்டும். அதுதான் வாழ்க்கை மலரக்கூடிய தருணமாக இருக்கும். எந்த அளவிற்கு அழகான கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதை செயல்படுத்த சேரும் பொழுதுதான் அந்த இடத்தில் வாழ்க்கை அழகாகும். அஞ்சாமல் எப்பொழுதுமே சிந்தித்து நடந்தால் ஒவ்வொரு ராசியினருக்கும் வாழ்வில் ஒவ்வொரு பரிசும் ஒவ்வொரு நாளும் நல்ல செய்தியாக கிடைக்கும். நல்ல முடிவின் தொடக்கம்தான் அனைத்தும். பழைய எண்ணங்களை விடாமல் பதட்டப்பட்டு கொண்டிருப்பதால் தான் என் அருள் கூட பின்னோக்கி செல்வது போல அனைத்து ராசினருக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படியல்ல. நான் வந்துள்ளேன். ஆனால் நீயும் திறந்திடுவாய். உன்னுடைய மனக்கதவை திறந்திடுவாய். என்னை பார்ப்பதற்கு, என் அருளை பெறுவதற்கு முழுவதுமாக வந்திடுவாய். வாழ்க்கையின் 3 வாசல்கள்: தியானம், நம்பிக்கை, நடத்தை. கண்களை மூடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நினைத்து அமர வேண்டும். அதுதான் விழிப்புணர்வு, வாழ்க்கையின் மீதான விழிப்புணர்வு. நம்பிக்கையில் சிரமம் இருந்தால் அது தரக்கூடிய நல்ல விஷயங்களை பெற தகுதியில்லாமல் போய்விடும். நம்பிக்கையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அதிக நம்பிக்கையை மனதிற்குள் வைத்து கொள்ள வேண்டும். நடத்தை என்பது பேசும் வார்த்தையிலல்ல, அது செயல்களின் முக்கியத்துவம். எந்த மாதிரியான செயல்கள் உன்னால் செய்யப்படுகின்றது என்பதை உன்னை சுற்றி இருப்பவரும் இறைவனும் எப்பொழுதும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னுடைய சிந்தனை எந்த அளவிற்கு நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலும் உன்னுடைய செயல்களும் அதே அளவிற்கு நல்ல எண்ணத்தோடு வெளிப்படும் பட்சத்தில் உன்னுடைய மதிப்பு பிறரால் கூடும். இந்த கணபதியை நீ விரும்புகின்றாள் என்றால் என்னை காண நீ தொடங்க வேண்டும். உன்னுடைய உணர்வுகள் வழியாக, உண்மையின் வழியாக நீ வாழ தொடங்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஏற்பட போகின்ற அத்தனை விஷயங்களும் என் அருளால் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய மனம் சாந்தியை பெற வேண்டும். உன்னுடைய சிக்கல்கள் அனைத்தும் தீர வேண்டும். அதற்கான வழிகளை இப்பொழுது நான் கூறியிருக்கின்றேன். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் எல்லோரிடமும் கூறிக்கொண்டில்லாமல் புனிதமான ஒரு இடத்தில் கண்களை மூடி ஓம் கணபதியே நமக என்று சொல்லி உன் சுவாசத்தை அமைதியாக வைத்து அமர்ந்தால் அதுதான் உன் தீர்வுக்கான தொடக்கமாக இருக்கும். உன் வாழ்வின் பெரும்பாலான பிரச்சனைகள் இன்றோடு முடிவடைந்து விடும். உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும். நல்லது நடக்கும்.